வரி உயர்வு அஸ்திரம், வாக்குறுதி மழை. எடப்பாடியின் சவால். தமிழக அரசியலில் வெடித்த புயல் எடப்பாடியின் அதிரடி அறிவிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பிப்ரவரி 24, 2026 அன்று கட்சியின் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் அளித்த பேட்டியில், அறிவித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான நிதி ஆதாரத்தை வல்லுநர் குழு மூலம் வரியை உயர்த்தி பெறுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திட்டங்களுக்கான நிதியை வரி உயர்வு மூலம் திரட்டுவோம் என்ற வெளிப்படையான அறிவிப்பு தேர்தல் களத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கியுள்ளது. கோடிக்கணக்கான மக்களின் கைகளை நிரப்புமா அதிமுக? வாக்குறுதிகளின் முழுப்பட்டியல். அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையின் 3ஆம் கட்ட பகுதியில் திமுக அரசின் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து மக்களின் அன்றாட சுமையை குறைக்கும் நோக்கில் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 1. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வும், சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல்வேறு வரிகள் உயர்த்தப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி, மக்களின் குடும்பச் சுமையை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணைத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களின் நிதிச் சுமையை கணிசமாக குறைக்கும் ஒரு பெரிய வாக்குறுதியாகும். 2. வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், 12ஆம் வகுப்பு வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்க்கும் ஒரு முதற்கட்ட முயற்சியாக பார்க்கப்படுகிறது. 3. மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இது மீனவ சமூகத்தின் பொருளாதார பாதுகாப்பை மேம்படுத்தும் ஒரு திட்டமாகும். 4. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும். இது பண்டிகை காலங்களில் மக்களின் செலவினங்களுக்கு உதவும் ஒரு பாரம்பரிய திட்டத்தின் தொடர்ச்சியாகும். 5. கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும். இது நெசவுத் தொழிலை நம்பியுள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் நிவாரணம் அளிக்கும். 6. நகரப் பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முறைசாரா பொருளாதாரத்தில் ஈடுபட்டுள்ள சிறு வணிகர்களின் சுமையை குறைக்கும். முன்னதாக முதல் மற்றும் 2ஆம் கட்ட வாக்குறுதிகளாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள். 1. குலவிளக்கு திட்டம் என பெயரிடப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் அனைத்து ரேஷன் அட்டைதாரர் குடும்பங்களுக்கும் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த உதவித்தொகை குடும்பத் தலைவிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இது பெண்களுக்கு நேரடி நிதி பலனை வழங்கும் ஒரு பெரிய திட்டமாகும். 2. நகர பேருந்துகளில் ஆண், பெண் இருபாலருக்கும் இலவச பயணம். இது பொதுப்போக்குவரத்து செலவை குறைத்து தினசரி உழைக்கும் மக்களின் பொருளாதாரத்திற்கு உதவும். 3. கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் பணி நாட்களை 125லிருந்து 150 ஆக உயர்த்தப்படும். இது கிராமப்புற மக்களின் வருவாயை அதிகரிக்க உதவும். 4. வீடற்றவர்களுக்கு நகர்ப்புறங்களில் குடியிருப்புகள் வழங்குதல். திருமணத்திற்கு பிறகு மகன்கள் தனிக்குடித்தனம் அமைக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாய குடும்பங்களுக்கு தனி வீடுகள் கட்டுதலுக்கு நிதி உதவி செய்யப்படும். இது சமூக ரீதியாக நலிவடைந்த பிரிவினரின் வீட்டுத் தேவையை பூர்த்தி செய்யும். 5 லட்சம் பெண்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இது பெண்களின் பாதுகாப்பான பயணத்திற்கும் சுதந்திரமான செயல்பாட்டிற்கும் வழிவகுக்கும். திட்டங்களுக்கு நிதி எங்கிருந்து? வல்லுநர் குழுவின் வரி வியூகம் என்ன? அதிமுக அறிவித்துள்ள இந்த நலத்திட்டங்களுக்கான நிதிச்சுமை தமிழக அரசின் கருவூலத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. உதாரணமாக, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணைத் தொகை மற்றும் மாதந்தோறும் குடும்பத் தலைவிகளுக்கு 2,000 ரூபாய் போன்ற திட்டங்களுக்கு பல 1000 கோடி ரூபாய் தேவைப்படும். வேலைவாய்ப்பற்ற பட்டதாரிகள் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை, மீனவர்களுக்கான நிவாரண உயர்வு, பொங்கல் பரிசு, நெசவாளர்களுக்கு மின்சார மானியம், சிறு வியாபாரிகளின் கடன் தள்ளுபடி என அனைத்து வாக்குறுதிகளையும் சேர்த்தால் தமிழகத்தின் ஆண்டு பட்ஜெட்டின் கணிசமான ஒரு பகுதி இந்த திட்டங்களுக்காகவே ஒதுக்கப்பட வேண்டியிருக்கும். இந்த திட்டங்களுக்கான நிதியை வல்லுநர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் வரி உயர்வு மூலம் திரட்டுவோம் என்ற எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பு
பொருளாதார ரீதியாக பல கேள்விகளை எழுப்புகிறது. எத்தகைய வரிகள் உயர்த்தப்படும்? சொத்து வரியா, வணிக வரியா அல்லது மறைமுக வரியா? வரி உயர்வின் தாக்கம் நலத்திட்டங்கள் மூலம் மக்கள் பெறும் பலன்களை ஈடு செய்துவிடுமா? வரி உயர்வின் மூலம் எவ்வளவு நிதி திரட்ட முடியும்? திரட்டப்படும் நிதி வாக்குறுதிகளை நிறைவேற்ற போதுமானதா? போன்ற கேள்விகள் முக்கியமானவை. ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் வரி உயர்வு என்பது பொதுமக்களுக்கு ஒரு கூடுதல் சுமையாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது. வல்லுநர் குழுவின் பரிந்துரைகள் மாநிலத்தின் பல்வேறு பொருளாதார பிரிவினரின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். வரி உயர்வு முதலீடுகளை பாதிக்குமா? பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை குறைக்குமா? அல்லது அரசின் நிதி நிலைமையை வலுப்படுத்தி நீண்டகால பயன்களை அளிக்குமா என்பதும் விவாதத்திற்குரியதாகும். இந்த வரி உயர்வின் அளவை பொறுத்து மக்களின் வாங்கும் திறன் மற்றும் அன்றாட வாழ்க்கை செலவுகள் எவ்வாறு மாறும் என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். எதிர்க்கட்சிகளின் விமர்சனமும் அதிமுகவின் தற்காப்பு படையும். தமிழக அரசியல் களத்தில் பெரும் மாற்றம். எடப்பாடி பழனிசாமியின் இந்த தைரியமான அறிவிப்பு தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய உத்தியாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக அரசியல் கட்சிகள் தேர்தல் சமயத்தில் நலத்திட்டங்களை மட்டுமே அறிவித்து அவற்றுக்கான நிதி ஆதாரத்தை பற்றி பேசுவதில்லை. ஆனால் அதிமுகவோ வெளிப்படையாக வரி உயர்வு மூலம் நிதி திரட்டுவோம் என்று கூறியிருப்பது ஒருபுறம் வெளிப்படைத்தன்மையாக கருதப்பட்டாலும் மறுபுறம் அரசியல் ரீதியாக பெரும் விமர்சனங்களுக்கு வழிவகுக்கும். எதிர்க்கட்சியான திமுக அதிமுகவின் இந்த அறிவிப்பை உடனடியாக கைப்பற்றி வரி உயர்வு மூலம் மக்களை மேலும் சுமையாக்கப் போகிறது அதிமுக என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடும். தற்போதைய திமுக ஆட்சி உயர்த்திய வரிகளை அதிமுக விமர்சித்து வரும் நிலையில் தாங்களும் வரி உயர்த்தப் போவதாக கூறியிருப்பது அரசியல் ரீதியாக சவாலாக அமையும். ஆனால் அதிமுகவின் இந்த உத்தி தங்கள் வாக்குறுதிகள் பொய்யானவை அல்ல, அவற்றை நிறைவேற்றுவதற்கான திட்டவட்டமான நிதி ஆதாரம் உள்ளது என்பதை மக்களுக்கு உணர்த்தும் ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம். இது மக்களை நம்ப வைக்கும் ஒரு வழிமுறையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு அதிமுகவின் தேர்தல் வியூகத்தில் ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது மற்ற அரசியல் கட்சிகளையும் தங்கள் நிதி ஆதாரங்களைப் பற்றி பேசத் தூண்டும். அதிமுக திமுகவின் மீதான விலைவாசி உயர்வு மற்றும் வரி உயர்வு குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு எதிர்வினையாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சுமையை கருணைத் தொகை மூலம் குறைத்து அதற்கான நிதியை திட்டமிட்ட வரி உயர்வு மூலம் திரட்டுவோம் என்று கூறுவதன் மூலம் ஒரு புதிய அரசியல் களத்தை உருவாக்குகிறார்கள். இது தேர்தலை வெறும் வாக்குறுதிகளின் போட்டியாக மட்டுமல்லாமல் நிதி மேலாண்மை குறித்த விவாதமாகவும் மாற்றியுள்ளது. ஓட்டு போடும் மக்கள் மனம் என்ன சொல்கிறது? வரிச்சுமையா, நலத்திட்டமா? பொதுமக்களின் பார்வையில் இந்த அறிவிப்பு கலவையான உணர்வுகளை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒருபுறம் குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் கருணைத் தொகை, மாதந்தோறும் 2,000 ரூபாய் இலவச பேருந்து பயணம் போன்ற கவர்ச்சிகரமான நலத்திட்டங்கள் குறிப்பாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளிக்கும். விலைவாசி உயர்வு மற்றும் அதிகரிக்கும் செலவினங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் இந்த திட்டங்களை ஒரு நிவாரணமாக பார்க்கலாம். மறுபுறம் வரி உயர்வு என்ற வார்த்தை நடுத்தர வர்க்கத்தினரையும் வணிகர்களையும் நிறுவனங்களையும் கலக்கத்தில் ஆழ்த்தும். ஏற்கனவே பல வரிகளால் சிரமப்படும் மக்கள் மேலும் வரிச்சுமையை சுமக்க தயாராக இருப்பார்களா என்பது ஒரு பெரிய கேள்வி. வாக்குறுதிகளால் கிடைக்கும் பலன் வரி உயர்வால் ஏற்படும் செலவை விட அதிகமாக இருக்குமா என்ற கணக்கீடு வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படும். உதாரணமாக, ஒரு குடும்பம் 10,000 ரூபாய் கருணைத் தொகையை பெற்றாலும் வரி உயர்வு மூலம் அவர்களுக்கு ஏற்படும் மறைமுகச் சுமை அதிகமாக இருந்தால் நலத்திட்டங்களின் முழு பலனையும் அவர்களால் அனுபவிக்க முடியாமல் போகலாம். இளைஞர்கள், பெண்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், சிறு வியாபாரிகள் என பல தரப்பினருக்கும் நேரடி பலன்களை அளிக்கும் திட்டங்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்ற நம்பிக்கையை அளிக்கும். ஆனால் இந்த திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களின் வரி பணத்திலேயே செயல்படுத்தப்பட உள்ளதால் இந்த சமன்பாட்டை வாக்காளர்கள் எவ்வாறு புரிந்துகொள்வார்கள் என்பதே அதிமுகவின் தேர்தல் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமையும். எடப்பாடியின் சூறாவளி உத்தி வெற்றியை தேடி தருமா அல்லது பெரும் நெருக்கடியை உருவாக்குமா? ஒருபுறம் அடுக்கடுக்கான நலத்திட்டங்கள், மறுபுறம் அவற்றை நிறைவேற்றுவதற்கான நிதி திரட்ட வெளிப்படையான வரி உயர்வு என்ற அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியின் இந்த தைரியமான வாக்குறுதி தமிழக மக்களின் வாக்குகளை வெல்லுமா அல்லது வரிச்சுமை குறித்த அச்சம் அவர்களை தடையாய் நிறுத்துமா? இத்தகைய அணுகுமுறை தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்குமா அல்லது பெரும் நெருக்கடியை உருவாக்குமா என்பதை வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்தான் தீர்மானிக்கும். எடப்பாடி பழனிசாமியின் இந்த வியூகம் ஒரு புறம் நிதி ஆதாரங்கள் குறித்த வெளிப்படைத்தன்மையை முன்வைக்கும் துணிச்சலான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக தேர்தல் வாக்குறுதிகள் நிதி ஆதாரம் குறித்த தெளிவான விளக்கங்களின்றி வழங்கப்படுவதே வழக்கம்.
ஆனால் அதிமுக தலைவர் நிதி திரட்டுவதற்கான ஒரு திட்டவட்டமான அணுகுமுறையை அறிவித்திருப்பது தேர்தல் அரசியலில் ஒரு புதிய பரிமாணத்தை அறிமுகப்படுத்துகிறது. இது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் ஒரு பொறுப்புணர்வுடன் செயல்பட அதிமுக தயாராக இருப்பதை காட்டுவதாக அதன் ஆதரவாளர்கள் வாதிடலாம். இதன் மூலம் வெறும் அறிவிப்புகளை மட்டும் வெளியிடாமல் அதன் சாத்தியக்கூறுகள் மற்றும் நடைமுறைப்படுத்துதல் குறித்து சிந்தித்திருப்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறார். இருப்பினும் இந்த அறிவிப்பு கணிசமான சவால்களையும் அரசியல் ரீதியான விமர்சனங்களையும் எதிர்கொள்ளும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக ஏற்கனவே திமுக ஆட்சியில் சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் உயர்த்தப்பட்டு மக்கள் நிதிச்சுமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுகவே தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம் போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகளும் உயர்த்தப்பட்டுவிட்டது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது என்ற அதிமுகவின் முதல் வாக்குறுதி அறிக்கையின் முதல் பத்தியே தற்போது மேலும் வரி உயர்வு குறித்த அறிவிப்பிற்கு முரணாக அமையலாம். இத்தகைய சூழலில் மேலும் வரிகளை உயர்த்துவதற்கான திட்டம் வாக்காளர்களிடையே கலவையான உணர்வுகளை ஏற்படுத்தலாம். ஒருபுறம் அறிவிக்கப்பட்ட 10,000 கருணைத் தொகை, பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை, மீனவர் நிவாரணம் உயர்வு போன்ற நலத்திட்டங்களின் கவர்ச்சி, மறுபுறம் அதிகரிக்கும் வரிச்சுமை குறித்த அச்சம். இந்த இரண்டிற்கும் இடையிலான போராட்டமே அதிமுகவின் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக அமையும். வல்லுநர் குழு மூலம் வரி உயர்வு என்ற அறிவிப்பு செயல்முறை ரீதியாகவும் கவனிக்கத்தக்கது. எந்தெந்த வரிகள் உயர்த்தப்படும், அதன் அளவு என்ன, யாருக்கு இந்த வரி உயர்வு பொருந்தும், எந்த துறையில் இந்த வல்லுநர் குழு இயங்கும் என்பன போன்ற விவரங்கள் வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு வல்லுநர் குழுவின் பரிந்துரைகள் பொருளாதார ரீதியாக சரியானதாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக அதை செயல்படுத்துவது பெரும் சவாலாக அமையும். குறிப்பாக ஏற்கனவே திமுகவின் வரி உயர்வுகளை விமர்சித்த நிலையில் அதேபோன்று அல்லது அதைவிட அதிகமான வரி உயர்வுகளை அதிமுக பரிந்துரைத்தால் அது மக்களின் மத்தியில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது முக்கியம். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை சுட்டிக்காட்டி குடும்பச் சுமையை குறைக்க 10,000 கருணைத் தொகை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் வரிகளை உயர்த்துவது இந்த வாக்குறுதியின் அடிப்படை நோக்கத்திற்கே முரணாக அமையலாம் என்ற விவாதம் எழலாம். இது அதிமுகவின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் வாய்ப்புள்ளது. திமுக தலைமையிலான எதிர்க்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமியின் இந்த அறிவிப்பை கடுமையான முறையில் விமர்சிக்கக்கூடும். ஏற்கனவே வரிச்சுமையால் அவதியுறும் மக்களை மேலும் சுமையில் ஆழ்த்த அதிமுக திட்டமிட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை எளிதாக முன்வைக்க முடியும். இந்த வரி உயர்வு குறித்த அச்சம் அதிமுகவின் நலத்திட்ட வாக்குறுதிகளின் கவர்ச்சியை மங்கச் செய்து அவர்களின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கலாம். இலவச பேருந்து பயணம், குலவிளக்கு திட்டம் மூலம் 2,000, 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகன மானியம் போன்ற பெரும் நிதிச் சுமை கொண்ட வாக்குறுதிகளை அளித்திருக்கும் நிலையில் அதன் நிதியாதாரம் குறித்த வெளிப்படைத்தன்மை ஒருபுறம் பாராட்டப்பட்டாலும் மறுபுறம் அதுவே ஒரு கூர்மையான அரசியல் ஆயுதமாக மாறக்கூடும். அதே சமயம் எந்த ஒரு நலத்திட்டத்தையும் செயல்படுத்த நிதி ஆதாரம் அவசியம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டால் இந்த வெளிப்படைத்தன்மை ஒரு நேர்மறையான அம்சமாக மாறவும் வாய்ப்புள்ளது. எதிர்கால தேர்தல்களில் அரசியல் கட்சிகள் வெறும் வாக்குறுதிகளை மட்டும் அள்ளிவிடாமல் அதன் நிதி ஆதாரம் குறித்தும் வெளிப்படையாக பேச வேண்டிய நிர்பந்தத்தை எடப்பாடி பழனிசாமியின் இந்த அறிவிப்பு ஏற்படுத்தியுள்ளது. இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை உருவாக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. இந்த உத்தி நீண்டகால நோக்கில் நிதி பொறுப்புடன் கூடிய அரசியல் கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்கலாம். மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த அறிவிப்பு வெறும் தேர்தல் வாக்குறுதியாக மட்டுமல்லாமல் தமிழகத்தின் நிதி மேலாண்மை மற்றும் அரசியல் பொறுப்புணர்வு குறித்த ஒரு பரந்த விவாதத்தை தூண்டியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய இந்த வியூகம் வாக்காளர்களின் மனநிலையை எப்படி மாற்றப்போகிறது அல்லது தமிழக அரசியல் போக்கை எப்படி வடிவமைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது ஒரு முன்னோடி நடவடிக்கையா அல்லது பின்விளைவுகளை ஏற்படுத்தும் சவாலா என்பதை தேர்தல் முடிவுகளே எடுத்துக்காட்டும்.